உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல ஹல்லேலூயா, ஆண்டவர் நம் மேல் வைத்த இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நாம் நோக்கி பார்க்கும் போது ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோம். என் தேவன் சகோதர நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஹல்லேலூயா, ஆமாண்டவர், ஏன்னா அவர் விரும்புவதெல்லாம் உங்கள் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உங்கள் அரண்மனைகளுக்கும் சுகமும் இருப்பதாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை சிநேகிக்கிறவர்களால் சுகித்திருப்பார்களாக என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாசர்கள் மூலமும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அண்டிக் கொண்டவர்கள் எத்தனை பேரோட அத்தனை பேருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை அளவில்லாமல் பொழிந்தார். அந்த வார்த்தைகளை இன்று நாம் வாசிக்கும் போது தேவன் நம்மளோடு இடைப்படுகிறவராய், நம்மளோடு இருக்கிறவராய், நம்மளை சிநேகிக்கிறவராய் நமக்குள்ள ஒரு ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில்தான் யோபுவோடு எடுத்து படிக்கும் போது 42:10 ஹல்லேலூயா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டந்தனையாக அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையான ஸ்நேகம் என்பது இதற்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கள்ளத்தனமாக இல்லை, உண்மையான அன்போடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு அன்போடு, ஹல்லேலூயா, முழு அன்போடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அந்த ஸ்நேகம் நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் தேவனிடத்தில் எப்படி நாம் ஸ்நேகம் பெற்றோமோ அதே ஸ்நேகத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர முடியாதான் இந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்ததான் யோபு 42:10 என்றாலும் எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, 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 சூத்திரம். ஏனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிறைவேற்றும் அளவும் அவர் விட்டு விலகாமல் இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் யோபுக்குள்ளதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், ஆனால் நாம் ஜீவனை மட்டும் வைத்து விட்டு எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள், நான் தேவன் என்று நீர் அறிந்து கொள்வாய் என்று ஆமாண்டவரே சத்ருவுக்கு ஆண்டவரை தேவன் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அந்த சத்ரு உணரும்படியாய், ஒரு எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்கள் உணரும்படியாய் இந்த வார்த்தையை அனுப்பினார். ஹல்லேலூயா. அநேகர் உண்டு சிநேகிக்களைப் போல அவள் நயவஞ்சனைக்காரர்களாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் உள்ளத்தில் வஞ்சனை வைத்துக்கொண்டு நம்மளோடு சிநேகமாய் பேசலாம். ஆனால் இந்த மாறாத ஸ்நேகம், மாறாத அன்பு ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்தால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றார்கள். திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இழந்ததை அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் இந்த காரியத்தை பேச போறோம் என்று தெரிந்திருந்தோம். ஹல்லேலூயா. தேவனை மேன்மைப்படுத்த போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், தேவனை திட்டங்களை நாம் வெளிப்படுத்த போகிறோம், தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்த போகிறோம் என்று சோதனைக்காரர் நம்மளை சோதித்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அந்த சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனை நன்றி இருந்த உள்ளத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரிக்க முடியாது. தேவனிடத்தில் சிநேகம் பெற்றவர் தேவனிடத்தில் சிநேகத்தை காண்பிக்க முடியும் பொருட்டாய் அவனுக்கு முன்பாக ஒரு பந்தய ஆயத்தப்படி தலையை அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மளை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சிநேகம். ஹல்லேலூயா, 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 சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி. மல்கியா 1-2 கூட எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எத்தனை என்று தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அவளை சிநேகித்தன். அந்த சிநேகத்தை பாருங்க. ஒரு துஷ்டன் என்றாலும்
ஒரு துரோகி என்றாலும், ஒரு விரோதி என்றாலும், அவன் கெட்டவன் என்றாலும், அவன் தீயவன் என்றாலும், அவன் பாவி என்றாலும் சிநேகத்தை வெளிப்படுத்தின தேவன் அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாதான் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இவருடைய வார்த்தைகளை படிக்கும் போதெல்லாம் தேவன் நம்மளோடு இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோப்பை சிநேகிதன். ஏனால் ஏமாத்துக்காரன், சகோதரனுக்கு துரோகம் பண்ணினவன் என்று அறிந்திருந்தோம், அவனையே நான் சிநேகித்தேன். அப்படி என்றால் எங்களையும் சிநேகிப்பது அவருக்கு எவ்வளவு இலகுவா இருக்கும். ஏனென்றால் நாம் அந்த சிநேகத்தை பெற்றதுனால் நாம் சிநேகத்தை விட்டு விலகாமல் சிநேகிக்கவே பழகி கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் எங்கள் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களையும் எங்கள் உறவினர் நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களையும் உறவினர்களையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாமா நீர் அப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகமே பொல்லாங்கன் கரத்தில் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்று எங்களை நெகிழிடாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுபடாமலும் நிறைவேறுமான ஆவி எங்களுக்குள் புதுப்பித்தீர் என்பதை உணர்த்தி எங்களை சிநேகிக்கிறவரே, உமக்கு நன்றி. உலகம் உங்களை வெறுக்கலாம், ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கலாம், ஆனால் நான் உங்களை சிநேகித்தேன் என்று எங்களோடு பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு சொல்கிறேன். உம்முடைய சிநேகத்துக்கு, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லையாப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லையா மன்னே. ஓ, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்கு நிகரே இல்லையாப்பா இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 11 எடுத்து 35, 36 எடுத்து வாசிப்போம். யோவான் 11. இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் இவனை எவ்வளவாக சிநேகித்தார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் எந்த இடத்தில் வந்து அவர் கண்ணீர் விட்டார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சிநேகித்தார், ஒருவரையும் அவர் வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. லாசருடைய நிலைமையை பார்த்தோம். அந்த இடத்தில் மதியால் கண்ணீர் விடுகிறது, ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் விடுவதை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டார் என்று. ஏன்னா அவர் எல்லாருமே சிநேகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் நம்மளை ஆண்டவர் சிநேகிக்காத இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த வாசிக்கும் பொழுது கூட அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தோம் பாருங்க, தேவன் இவன் மேல் அனுபவித்தார் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஏனால் அவர் மனதுருகி கண்ணீர் வந்ததை பார்த்த ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர் அந்த அளவுக்கு நம்மளை சிநேகித்தார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆமை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுடைய அன்பு மாறாதவையாக இருக்கிறதற்காக உண்மை நன்றியோடு உண்மை சுத்திக்கிறோம்ப்பா. உம்முடைய சிநேகம் எங்களை விட்டு விலகாத இருக்கிறதற்காக சூத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா 19:41 எடுத்து வாசிப்போம். அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஹல்லேலூயா. ஏன்னா அது அவருடைய சிநேகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு வரப்போகிற காரியங்களை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு நகரம் சமீபமாக வந்தபோது ஹல்லேலூயா இவர்களை விட்டு விடுபட போகிறோம் என்பதை அவர் அறிந்தவர். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சிநேகத்தை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். எபிரேயர் 5:7 கூட பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய சிநேகத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடியாய் தேவன் நம்மை வைத்த அன்பை அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. நம்ம வைத்த சிநேகத்தின் நிமித்தம் மீண்டும் வாசிப்போம் அந்த வார்த்தையை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து மாம்சம் நாட்களிலே தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். நமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். பாருங்க, அவர் மேல் நம்ம மேல வைத்த அந்த சிநேகத்திற்காக. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நாம் மறிக்க மாட்டோம், நம்ம உயிரோடு வருவோம், அவரால் தான் எல்லாம் உண்டானது. எல்லாம் தெரியும். மனிதனுடைய சாயலா வந்தது நிமித்தம் மனிதனுக்காக தன் சிநேகத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம். ஹல்லேலூயா. கடைசி மூமெண்ட்லேயும் கூட தேவன் நம்மளே சிநேகித்து வைத்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஹல்லேலூயா. சூத்திரம். 2 நாளாகமும் 27 எடுத்து வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக உம்முடைய ஜனங்களின் இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? என்றென்றைக்கும் கொடுக்கவில்லை. பாருங்க, அந்த இடத்திலும் அவர் சிநேகத்தை வெளிப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் கிருபை உள்ளவர். அவர் நம்மளை சிநேகித்தது எந்த இடங்களிலெல்லாம் அவர் சிநேகித்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அநேக இடங்களில் சிநேகித்தார் என்பதை உலகம் முழுவதும் உலகத்தை உண்டாக்கி நம்மை உருவாக்கி நம்ம மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். நம்மளை கைவிடவில்லை, நம்மளை விட்டு விலகவில்லை. நாம தான் அவரை விட்டு விலகி தூரம் போனோம். நாம தான் அவர் சிநேகத்தை மறந்து முறுமுறுத்தோம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆனால் அவர் இரக்கமுள்ளவராய் நம்ம மேல் வைத்த அன்பை சிநேகத்தை நம்மளை விட்டு விலகாதவராக இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகரியா 8:19 வாசிப்போம். கடைசியா. ஹல்லேலூயா. சோத்திரம். எட்டு 19 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் அதெல்லாம் விட்டுட்டு ஆகையால் இருந்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆகையால் இவர்கள் எல்லாம் இந்த சிநேகத்தை குறித்து நாம் பேசும்போது ஆகையால் இவர்கள் எல்லாம் முடித்து அவர் சிநேகித்தார் என்பதை உணர்த்தினார் என்ற இத்தனை வார்த்தைகளிலும் அதற்கு முடிவாக ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர். பார்த்தீங்களா,
இதில் எல்லாமே அடங்கியிருக்குது பாருங்க. அவர் முடிக்கும் பொழுது கூட அதை தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் எல்லாரும் சத்தியத்தை விட்டு விலகுகிறோம், சிநேகத்தை விட்டு துரோகம் போகிறோம். ஏனென்றால் இவைகள் நம்மை ஆட்கொண்டால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவோம் என்பதை சத்துருவானவன் அறிந்து பலவிதமான சோதனைகளிலும் வேதனைகளிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாரத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் நம்மளை இழுத்து விடுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய சுயம் வெளிவருகிறது. அப்பொழுது நம்ம சுய புத்தியில ஞானத்தில அவர் கொடுத்ததை மறந்து முறுமுறுத்து அவருக்கு அருவருப்பானதை செய்து வேதனை உண்டாக்க வழிகள் உண்டு என்று அறிந்து விலகி நிற்காமல் முற்படுகிறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம், மூர்க்கம் கொள்கிறோம், தர்க்கம் கொள்கிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம், போராமை கொள்கிறோம், முறுமுறுக்கிறோம், கசப்பு வைக்கிறோம், வைராக்கியம் வைக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறி விடுகிறோம். ஆகையால் தேவன் சொல்கிறார். மீண்டும் வாசிப்போம். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. 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 ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. அப்பா, நாங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்தியம் அறிவு, சத்தியம் விடுதலையாக்கி சொன்னீங்கப்பா. இந்த சத்தியத்தை குறித்து எங்களோடு பேசினீர். இந்த நேரத்தில் நம்முடைய சிநேகத்தை குறித்து வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீடி பொறுமை, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், சிநேகம் எங்களுக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களால் முடியாதப்பா, இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நீ சொன்ன உலகத்தை ஜெயித்தேன், முடிவதும் உங்களோட கூடனே இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுதல் உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் ஆண்டவரே. அதில்தான் ஒவ்வொரு காலங்களிலும் சூழ்நிலைகளும் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலங்களிலும் கூட இந்த தேசத்தை நீங்கள் வாசம் பண்ணுங்கள், நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உங்கள் தகப்பனாக ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றேன். இதற்கிடையில நமக்கு சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, இல்லை சிநேகம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. வெளியிலெல்லாம் நாம் தவறி போய்விடுகிறோம் என்பதை நினைப்படுத்துவதா தேவன் ஜெயிக்கிறார். ஆகினால் தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஒரு சிநேகிதனுக்கு தன்னை மறைக்காமல் சிநேகம் கொள்ளுகிறவனை போல நான் உங்களிடத்தில் சிநேகம் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை அவர் சிநேகிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆகையால் இனி வருகிற காலத்துக்கு நாம் பாத்திரங்களாக இருக்கிறதற்காக தேவனோடு ஒன்றித்து நடக்க பழகிக் கொள்வோம். தேவன் நம்மளோடு கூட நம்மளையும் ஆமாண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னால் நான் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, இதை கேட்கிறவர்களாக யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவனுடைய சிநேகம் பெற்றவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு ஒன்றித்திருக்கும்படியாக நம்மளுடைய, ஏனால் தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் அங்கு கண்டு புலம்பிடுமே. இயேசு வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோக்கு குறைத்ததை
எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோக்கு குறைத்தேரை எல்லாம் நிறைவேற காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, இயேசு 1000 பக்தரோடு அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், இயேசுவை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மால, அன்பராம் இயேசு விஜயம் சிறக்க. அந்தி கிறிஸ்து அழிந்து மால, அன்பராம் இயேசு விஜயம் சிறக்க. வாயின் இருபுறம் கற்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பேர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகிய பூமியை நிரப்பும். கையால் பேர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகிய பூமியை நிரப்பும். கிரீடங்கள் பாவைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க இயேசுவே வாரும். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இயேசுவை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, இயேசுவை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவர் 1000 பக்தரோடு அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அப்பா, உம்முடைய சிநேகத்துக்குள்ள எல்லாரையும் மறத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போது உடைய சித்தம் அல்ல, எல்லாரும் நித்திய ஜீவனை காணுடைய விளவாய் அன்பு கொடுத்தீங்களப்பா. ஜாதி மத பேதமின்றி ரத்து சிந்தினீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த காலங்கள் பொல்லாங்கதான் இருக்கிறது ஆண்டவரே, பொல்லாங்கு நாள் நிறைந்திருக்கிறதப்பா.
நீரோ எங்களுக்கு தேவனாயிருக்கிறது, நீர் எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது, நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறது, நீர் எங்கள் கரணாயிருக்கிறது, நீர் எங்கள் கோட்டையா இருக்கு, எங்கள் தஞ்சமாய் அடைக்கலம், எங்கள் ஆபத்துக்கான அனுகூலமாக இருக்கிறீரே அப்பாவை நம்பி இருக்கிறோம். அப்பா எங்களையும் எங்கள் இனபந்தங்களையும் உறவினர்களையும் அன்பர்களையும் நண்பர்களையும் கூட வந்த சகோதர சகோதரிகளையும் உலகத்தார் உற்றத்தார் உறவினர் எல்லாவரையும் உலகத்தில் உள்ள எல்லாவரையும் எல்லா ஜாதி பாசக்காரையும் உடைய கருத்தில் போடுறப்பா, உங்களுடைய சிநேகத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவரையும் புலம்பை தள்ள வேண்டாமப்பா. எல்லாரும் நித்திய ஜீவனை காண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹோல்டு போடுங்க. ஹல்லேலூயா. யானில் சிலுவையிலே எங்கள் மீது அன்பு கூர்ந்து, பலியானில் சிலுவையிலே எங்களுக்கு இரத்த சிந்தி, கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான எங்கள் தேவனே, தகப்பனே எங்கள், ஆமென். அவர் சிநேகத்தை பாருங்க. மகத்துவம் உமக்கு தானே என்றென்றைக்கும், வல்லமையும் மகிமையும் பணி உமக்கு தானே, ஆராதனை உமக்கே, அனுதினம் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்ந்தீரையாம், கரைப்படாத மகனாக தினம் நிறுத்தி பார்த்தீரையா, கரைப்படாத மகளாக தினம் நிறுத்தி பார்த்தீரையா. வல்லமையும் மகிமையும் இயேசுவே உமக்கு தானே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. எங்கள் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எங்களுக்கு இரத்தம் சிந்தி, கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னால் வாழ்ந்திட க்ளோரி 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 உமக்கே, அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையே என்று கிழித்து புது வழி திறந்தீர். எவ்வளவு ஒரு ஸ்நேகம், சுத்த திரு சமூகம், பேர்பட்ட ஸ்நேகம். மாம்சமான திரையே என்று கிழித்து புது வழி திறந்தீர், மக மக பரிசுத்த திரு சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் உமக்கு தானே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சமூகம் நிறுத்தினீரே, உமது சித்தம் நாங்கள் செய்திடம், ஆசிரியராக ஊழியராக ஏற்படுத்தினீர் உங்க ஊழியம் செய்ய. வல்லமையும் மகிமையும் இயேசுவே உமக்கு தானே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பூசி காயங்கள் ஆற்றி இயேசு எங்களை கண்டீர், இந்த துவாய் நகர் வீதினிலே. என்னை பூசி என் காயம் ரசத்தால் எங்கள் உள்ளம் தேற்றியேன். தருவாயில் இயேசு எங்களை கண்டீர், இந்த துபாய் நகர் வீதினிலே. எங்கள் நல்ல இயேசு எங்கள் சிந்தை நிறைந்தீர், எங்கள் நல்ல இயேசு எங்கள் உள்ளம் கவர்ந்தீர். எங்கள் நல்ல இயேசு எங்கள் சிந்தை நிறைந்தீர், என்றென்றும் எங்கள் உள்ளம் கவர்ந்தீர். Jesus pouring in the oil and the wine, the kindness that sow my soul. Jesus pounding me, bleeding on, dying on the wide road. Jesus pouring in the oil and the wine. Jesus, 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 I love you. Jesus, 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 I love you. Jesus, 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 I love you. I like you. I love you. Because you are my healer. Because you are my savior. Because you are my healer. You are my savior. You are my redeemer.
அல்லே 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 அல்லேலூயா அல்லே 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 அல்லேலூயா 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 ஆமென். Jesus 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 I love you Jesus 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 I love you Jesus 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 I love you I like you I love you because you are way maker because you are promise keeper because you are way maker you are promise keeper you are my miracle wonder alle 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 alleluia alle 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 alleluia alle 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 alleluia alleluia அல்லேலூயா ஆமென். எங்கள் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிதே இயேசு எங்களை ரட்சித்தார் நாங்கள் ஆடி பாடுவோம் எவரும் ஐயாரே எங்கள் உள்ளம் பொங்குதே எங்கள் உள்ளம் பொங்கி 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 வழியதே இயேசு நம்மை கைவிட மாட்டார் இயேசு நம்மை கைவிட மாட்டார் பெரும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். Jesus never let go my hand Jesus never let go my hand though the storm may come and wind may blow Jesus never let go my hand. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு அல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள் இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demon will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் நம்மை தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை. நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் மேன்மேலும் நேசிக்கிறோம் குடும்பமாக நின்று நாங்கள் அவரை என்றென்று வாழ்த்துவோம். நாங்கள் போகையிலும் நாங்கள் வருகையிலும் எங்களோடு இருந்தீரே நன்றி ஐயா நல்ல தெய்வம் இயேசு நன்றி சொல்லி பாடுவோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே இயேசுவே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே.